கோடை விடுமுறையின் போது தமிழக மக்கள் பலரும் தங்கள் விடுமுறையை கழிக்கும் ஒரு இடமாக ஊட்டி இருக்கும் நிலையில் இந்த ஊட்டியை தவிர்த்து வேறு எங்கு செல்லலாம் என இங்கு காணலாம். தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த கொடைக்கானல் ஊட்டிக்கு நிகரான சுற்றுலா பயணிகளை காணும் ஒரு கோடை வாசஸ்தலம் ஆகும். அதே நேரம் பட்ஜெட்டிற்கு உங்கள் கோடை விடுமுறையை கழிக்க ஏற்ற ஒரு இடமாகவும் இது உள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த கோத்தகிரி ஊட்டியிலிருந்து சுமார் 29 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் ஒரு சொர்க்க பூமி ஆகும். ஊட்டிக்கு மிக அருகில் இருப்பதால் இதன் பெருமை பலரும் அறியாத ஒன்றாகிவிட்டது. சேலம் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த ஏற்காடு பட்ஜெட் பயணத்திற்கு ஏற்ற ஒரு அழகிய மலை வாசஸ்தலம் ஆகும். அந்த வகையில் வட தமிழக மக்களின் கவனத்தை ஈர்த்த ஒரு கோடை வாசஸ்தலமாக இது பார்க்கப்படுகிறது. தமிழகத்தின் திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி திருப்பத்தூர் சாலையில் அமைந்திருக்கும் இந்த ஏலகிரி மலை ஊட்டிக்கு மாற்றான ஒரு சிறந்த தேர்வு ஆகும். கோடையிலும் குளிரும் ஒரு அதிசய கோடை வாசஸ்தலமாக இது பார்க்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் இந்த குன்னூர் ஊட்டியிலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஊட்டியுடன் ஒப்பிடுகையில் இந்த குன்னூரில் உங்கள் விடுமுறையை கழிப்பதற்கான செலவு மிகவும் குறைவு. தேயிலை தோட்டங்கள் காபி எஸ்டேட்களுக்கு பெயர் பெற்ற இந்த வால்பாறை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. பொள்ளாச்சியில் இருந்து சுமார் 65 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் இந்த வால்பாறை ஊட்டிக்கு ஏற்ற ஒரு சரியான மாற்று ஆகும். நீலகிரி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த மசினகுடி ஊட்டியிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பார்க்கும் இடம் எல்லாம் பசுமை என மனதை மயக்கும் ஓர் இடமாக இந்த மசினகுடி பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் பொள்ளாச்சி கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 293 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. இங்கு நிலவும் தட்பவெட்ப நிலை ஆனது நாடெங்கும் உள்ள சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் அம்சமாக உள்ளது.